ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாண்ட்விச் நான் சொல்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிங்க. பவுலில் 2 முட்டை ஊற்றிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, பெப்பர் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். நான் ஆயில் ஊற்றுறேன், நீங்கள் நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றிக்கலாம். இப்போ 2 ப்ரெட்டை வச்சு பெரட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க, அப்போ அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். சீஸ் வச்சிடலாம் பன் மேலே. எனக்கே லைட்டாக பாருங்கள் தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருந்தேன், எப்படி ஆனிச்சுன்னு தெரியல. இப்போ அப்படியே லைட்டாக மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்தாங்க புதுசாக நான் ஒரு சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கொண்டாமா. டேஸ்டாக இருக்குமா? டேஸ்டாக இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரி, ஓகே. சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. ம்